அன்பர்களே, சம்பக சஷ்டி 4வது நாள் கொக்கராயன்பேட்டை ஸ்ரீ பிரம்மலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் ஈரோடு திருச்செங்கோடு சாலையில் அமைந்துள்ள கொக்கராயன்பேட்டையில் அமைந்துள்ளது. பிரம்மனுக்கு தான் இல்லாவிட்டால் இந்த உலகில் உயிர்கள் தோன்ற முடியாது என்ற ஆணவம் ஏற்பட்டது. இது கண்ட பரமசிவன் பிரம்மதேவருக்கு மறதி நோயை உண்டாக்கினார். இதனால் படைப்பு தொழில் செய்வதற்கு உரிய யுக்திகள் நினைவின்றி பிரம்மன் தடுமாறினார். இதனால் தன் தவறை உணர்ந்த பிரம்மன் நாரதரிடம் விமோசனம் வேண்டினார். பூலோகத்தில் காவிரி கரையில் மாமரங்கள் அடர்ந்த இடத்தில் சிவ வழிபாடும் தவமும் செய்தால் விமோசனம் கிடைக்கும் என்றார். அதன்படி பூலோகம் வந்த பிரம்மன் காவிரி கரையில் மாமரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த இந்த தலத்தை அடைந்து சிவ வழிபாடும் தபமும் செய்து ஈசன் திருவருளால் விமோசனம் பெற்றார். 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இது. இங்கு உள்ள ஈசன் சுயம்புவாக தோன்றியவர். பிரம்மதேவர் வழிபட்டதால் ஈசன் ஸ்ரீ பிரம்மலிங்கேஸ்வரர் என பெயர் கொண்டார். இவரை வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் விலகிடும். அம்பிகையின் திருநாமம் சௌந்தரநாயகி. இவள் சிறந்த வரப்பிரசாதி. இவளுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து 21 சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்யம் உள்ளிட்ட மங்களப் பொருள்களை வழங்கி வழிபட்டால் திருமணப்பேறு கிட்டிடும். முதலாம் ஆதித்த சோழன் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளார். இந்த கோவிலில் நாய் வாகனம் இல்லாத பைரவர் 8 கைகளோடு அருள் பாலிக்கிறார். இவர் விசேஷ அம்சம் உடையவர். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவரை கண்டிப்பாக வழிபட வேண்டும். அவர்களுக்கு அப்போது நல்லவைகள் நடக்கும். மாதந்தோறும் வரும் பூரட்டாதி நாளில் கோவிலுக்கு வந்து இவரை வழிபட்டால் திருமணப்பேறு, மகப்பேறு, பதவி உயர்வு, கல்வி வளம் எல்லாம் கிட்டிடும். தேய்பிறை அஷ்டமி நாளில் நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டால் பித்ரு சாபமும் பிற சாபங்களும் நிவர்த்தியாகிவிடும். பைரவருக்கு தீபமேற்றி வழிபட்டால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். முன்ஜென்ம பாவங்கள் நிவர்த்தியாகிவிடும். ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது. பெரிய தட்சிணாமூர்த்தி உள்ளார். சூரியன், ஆஞ்சநேயர், வேணுகோபாலர், கருடன், சப்தகன்னியர், விநாயகர், நாகர், ஐயனார், தேவியரோடு சுப்பிரமணியர், சந்திரன், சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. விநாயகர் மணிப்பாறையால் ஆனவர். இவரை தட்டினால் மணி ஓசை எழும்பிடும். தமிழ் வருடப்பிறப்பு, பௌர்ணமி, அமாவாசை, தேய்பிறை அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, மார்கழி வழிபாடுகள், சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். முன்ஜென்ம வினை போக்கி வாழ்வில் நல்ல மங்களங்களை சேர்க்கும் கொக்கரையான்பேட்டை ஸ்ரீ பிரம்மலிங்கேஸ்வரரையும் ஸ்ரீ பைரவரையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ பைரவாய நமஹ. ஓம் நம சிவாய.